திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சமீபத்தில் மாறுவேடத்தில் சென்று ஆய்வு செய்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அடுத்தபடியாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டார். அறநிலையத்துறை சார்பில் நடக்கும் திட்டங்களை பார்வையிட்ட அவர் அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் குறித்து விளக்கினார். இன்றைக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏற்கனவே இங்க பல்வேறு திட்டப்பணிகள், கட்டுமான பணிகள் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டதுக்காக நானும் இன்னைக்கு துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்க வந்திருந்தோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல முடிவுற்ற சில பணிகளை பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினா இன்னைக்கு வந்தோம். அதை தவிர கோவில்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவில்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கப்புறம் அன்னதான கூடங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்குது, அதையும் பார்த்தோம். கோயில்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள்லாம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்தோம். அன்னதான கூடங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்க பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல உலக அளவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஆய்வை பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இந்த ஆய்வு தான் இன்னைக்கு பார்த்த இடங்கள்ல நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில மேல ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலா வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வுல நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்றதை சொல்றேன். நன்றி.